உங்க பேஷனை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, இல்லனா உங்க பேஷனை தேடி தான் இத்தனை நாளா அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ் குமார் அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரீஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 27. நிறைய பேர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா கேட்டாங்க, ஐயா பேஷனை பற்றி ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க, எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு, நேயர் விருப்பம். ஸோ இமேஜின் நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க, பிரியாணியும் வருது, நீங்கள் வாயில் எடுத்து வச்சுட்டு டே எவன்டாவை இந்த பிரியாணியை செஞ்சதுன்னு கூப்பிடுறீங்க. ஷெஃப்பும் கிளம்பி வெளியே ஓடி வராரு. அவர்கிட்ட கேட்குறீங்க, ஐயோ இந்த மாதிரி எவனாவது ஒரு பிரியாணி செய்வானா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஷெஃப் உங்களையே ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒரு பதில் சொல்கிறாரு. பா நான் ரொம்ப பேஷனேட்டாக இந்த ஃபுட் ஐட்டமை செஞ்சேன்ப்பா, நீ என்னப்பா என்ன குறை சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ உனக்கு பேஷன் இருக்குன்றதால என்ன டெஸ்ட் பீஸாக வச்சு இதெல்லாம் செய்யாத, முதல்ல ஒழுங்கா போய் அதை கத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா செய் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? இதே தாங்க நீங்க கண்ணாடியை பார்த்து உங்ககிட்ட சொல்லணும். பேஷன் எல்லாருக்குமே இருக்கும், அது ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்கூலில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு விதத்தில் பேஷன் இருக்கும், காலேஜ் போகிறப்ப வேற விஷயத்தில் பேஷன் இருக்கும், அண்ட் வேலைக்கு போகிறப்ப வேற பேஷன் இருக்கும். ஸோ பேஷன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். பேஷன் அப்படிங்கிறதுக்கான அழகான தமிழ் வார்த்தை விருப்பம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ விருப்பம் மட்டும் இருந்தால் போதாதுங்க, அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பேஷன் மட்டும் இருந்துட்டா நீங்கள் ஒரு ஷெஃபாவோ இல்லை வந்து ஒரு செஸ் பிளேயராவோ இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயராவோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் மேனாவோ ஆக முடியாது. அதற்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். எப்படி? அந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டதால தான் இன்னைக்கு குகேஷ் எல்லாருக்கும் தெரிகிறாரு, சச்சின் எல்லாருக்கும் தெரிகிறாரு, அண்ட் நம்ம அம்பானி எல்லாருக்கும் தெரிகிறாரு. அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு பேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு அவர்கள் டைம் ஒதுக்குனாங்க. ஸோ இனிமேலாவது பேஷனை தேடி ஓடுறதை நிப்பாட்டிட்டு பேஷன் இருக்குன்னு நீங்க நம்புற ஏரியால ஏதாவது ஒன்னத்தை சூஸ் பண்ணி முதல்ல அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு அது எப்படி உண்மையாவே ஒர்க் ஆகுதான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.